ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோ ஒரு கேதரிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஷாங் ஃபேமிலியிலேருந்து ஹூ ஃபேமிலியிலேருந்து கூட வந்திருக்காங்க போல. அதே இடத்துக்கு லீ போஸும் வரான். அவன் ஹீரோவோட அண்ணா கிட்ட என்ன நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்றாங்க. நீங்க ஏவியேஷன் ஸ்கூல் ஓப்பனிங்க்கு எங்க அப்பாவே இன்வைட் பண்ணியிருந்தீங்க, யார் வராங்களோ இல்லையோ லீ ஃபேமிலியிலேருந்து நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்றாங்க. அதே எப்படி அவங்க அப்பா விட்டு வர முடியுமா உன்னாலன்னு கேட்டா, ஆமாண்ணா நீங்க தானே சின்ன வயசுல எனக்கு சொல்லி வளர்த்துருக்கீங்க, பெரியவங்களோட சண்டை பெரியவங்களோட போகட்டும், நம்ம எல்லாம் சின்ன பசங்க அப்படின்ட்டு நானும் அதை தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இந்த லீ கேன் இருக்கார் இல்லையா, அவரையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வராங்க. அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, இங்க வந்து ஒரு ஆளை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா போதும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க காப்பாத்திடுறோம், ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் நாங்க கரெக்டா பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. அது கேட்டோடனே அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு போல. சரி நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன், யாருன்னு கேக்குறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி யூ எஸ்டேட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதுல உங்களுக்கு அடையாளம் தெரியற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க, அது மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஓகேன்ட்டு அவரு இப்போ உள்ள வராரு. இவரை பார்த்த உடனே அந்த ஹூ ஃபேமிலியில இருப்பான் இல்லையா, அவன் பார்த்துட்டு இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சொல்றான். ஆமா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, யூ எஸ்டேட்ல வேலை செஞ்ச இந்த சமையல்காரர் தான் இவரு அப்படின்னு அவனுக்கு டவுட் வந்துடுது, இவனை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்காங்கன்ட்டு. இதே நேரம் ஹீரோவோட அண்ணாவும் பாக்குறாங்க எதுக்கு இவன் வந்திருக்காங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா ஹீரோயினை விட்டு விலகவே இல்லை போல. ஹீரோயின் ஏதோ இன்கிரீடியன்ட்லாம் எடுத்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கேயும் போயிடக்கூடாது, எப்படி எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்றதால இவர் பின்னாடி நின்று முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு அவரோட அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு, நான் லீக் என்னை கூட்டிட்டு வந்துட்டேன், ஹூ ஃபேமிலியும் அவங்கள பார்த்துட்டாங்க, ஆனா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஹீரோயினை பத்தி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம கொலை பண்ணிடுவாங்க, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோக்கு அந்த ரியாலிட்டியே புரிய வருது. அப்படியே பழச யோசிச்சு பாக்குறாங்க. அப்பெல்லாம் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் ஹீரோயினுக்காக ஏப்ரன் கட்டி விடுறது, ஹீரோக்காக சமைச்சு தரதுன்னு தான் சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஞாபகம் இப்போ வரவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்க ஏப்ரனை கலட்டிடுறாங்க. அங்க இருக்கவங்களா ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்களா, இப்படியே முழிச்சு பாருங்க, உங்க கண்ணை நோண்டி கையில கொடுத்துடுற அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கவங்களா அந்த பக்கம் போயிடுறாங்களா. இப்ப ஹீரோயின் கிட்டயும் வந்துட்டு ஏப்ரன் கட்டுற மாதிரி, வெளியில உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, போய் பார்க்கல, இப்ப கூட ஓடிடணும் எஸ்கேப் ஆகணும் தான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு, இன்னும் இவெண்டே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோக்கு கோவம் ஆயிடுது. கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் அந்த ஜன்னல் ஓரமா நிற்க வச்சுட்டு, பாரு உன் கண்ணு முன்னாடிதான் உன் சாவு நடந்து வந்துட்டு இருக்கு, இன்னும் உன் நடிப்பை நீ விட மாட்டியான்னு கேக்குறாங்களா. இப்ப ஹீரோயினுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆயிட்டு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. வா இப்பவே உன்னோட முகத்திரை கிழிக்கிறேன்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த ஷாங் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹூ கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன உன்னோட மச்சானை பத்தி சரியா புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது, இந்த இடத்துக்கு இருக்கு லீக் என்ன கூட்டு வந்திருக்கான், வேற ஏதோ அவன் பிளான் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அண்ணாவும் வந்துட்டு, ஷிங்கி நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவெல்லாம் கிடையாது, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், எந்த இடத்துல நிக்கணும்னு அவனுக்கு தெரியும், இந்த ஈவெண்ட்டே அவன் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கான், அதனால எந்த ஒரு தப்பும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இப்ப ஹீரோயினும் லீ இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க போல. பாரு அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான், ஜஸ்ட் அவர் அப்படியே திரும்பி நீ தான் மட்டும் சொன்ன போதும் முடிஞ்சது உன்னோட கதை, ஹூ ஃபேமிலிக்கு மட்டும் நீ யாருன்னு தெரிஞ்சதுன்னா கருணையே இல்லாம உன்னை கொலை பண்ணுவாங்க, சரி நீயே சொல்லு, அவங்க கையால செத்து போறியா இல்ல என்கிட்ட கெஞ்சி நானே உன்னை நல்லபடியா அனுப்பி வைக்குவா அப்படின்றாங்க. அப்ப ஹீரோவை பார்த்துட்டு, நான் சாகணும்னு முடிவாயிடுச்சு, உனக்காக ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு போறா அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னதுன்ற மாதிரி தான் ஹீரோவும் பாக்குறாரு. உன்னோட ரூம்ல ஷெல்ஃபை ஓபன் பண்ணிப்பாரு, அதுல ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவோ கழுத்தை பிடிச்சிட்டு, நீ இங்கே நிக்கிற, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் போறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் வந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல இருந்து விழுந்திருப்பாங்களே, அப்ப கூட அந்த பூ எடுத்திருப்பாங்களே, அந்த பூவை தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதை தான் அங்க கிஃப்டாவும் வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவால கண்ட்ரோலே பண்ண முடியல, அவரே தாண்டி கண்ணுல இருந்து தண்ணியா வருது. அப்ப இவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, இவதானா அது அப்படின்ற மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இடையில ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க இருந்து போகலான்னு பாக்குறாங்க. திடீர்னு யாரும் அவங்கள கூப்பிடுவோம், லீயும் அதை பார்த்துட்டாரு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்ட்டு அவரும் கொஞ்சம் கிளியரா பாக்கிறதுக்கு கிட்ட வராரா. அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹீரோயின் தண்ணியில குதிச்சிருவாங்களா. அவ்வளவுதான், அங்க இருக்கவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க, ஹீரோயினை காப்பாத்துங்கன்ட்டு. இதை ஹீரோவை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்களையும் தாண்டி வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் தண்ணியில குதிச்சு காப்பாத்துறாரு. இந்த விஷயத்த எல்லாரும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் லீயோ இருக்காங்களா, அதனால ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு அசிஸ்டன்ட்டுக்கும் சிக்னல் காமிக்கிறான். அதனால அவனும் லீயை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க ஆல்ரெடி நிறைய அலைச்சல்ல இருந்தாங்க, காலைல இருந்து ஃபீவரா வர இருந்தது, அதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்தி அவங்க ரூமுக்கு கொண்டு போய் விடுறாங்க போல. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆகுதான். அந்த இடத்துல ஹீரோட அண்ணா தான் நின்றுட்டு, உனக்கு பரவாயில்ல இல்ல டாக்டர் ஏதாவது கூப்பிடுவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினை இல்ல நான் பரவாயில்லதான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன்னு சொல்றாங்க. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு.
இதே எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவங்க அண்ணன் வெளியே போகவும் இவரு உள்ள வர்றாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருக்கும்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருப்பாங்களா, அப்போ கையில இருக்க தழும்பை பார்த்திருப்பாங்க. இதை சரி பண்ண முடியுமான்ட்டு தான் ஒரு டாக்டர் கிட்ட கேட்கலான்ட்டு கால் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை ஹீரோ பார்த்தோன்னே என்ன உன்னோட ஆளுங்களுக்குலாம் கால் பண்ணி உன்னை காப்பாற்ற சொல்றியா சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணி விட்டுறாரு. அப்ப ஹீரோயினும் இல்ல நான் டாக்டருக்கு தான் கால் பண்ண, உன் கையில இருக்க தழும்பை பார்த்தேன், என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் தான் அதை கியூர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவரும் நானே ஒரு பெரிய சர்ஜன் தான், எனக்கு தெரியாத இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. என்ன இதுக்கப்புறம் என்னால ஒரு டாக்டரா நைஃப் ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனா என்னால துப்பாக்கி என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோவே பார்த்துட்டு அப்போ சரி இப்போ சரி எப்பவுமே நீ ஹர்ட் ஆகணும்னு நான் நினைச்சதே கிடையாதுன்றாங்களா. ஹீரோவும் ஹீரோயின் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. காலெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் வந்து கவர் பட்டு கோல்ட் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ பார்த்துட்டு என்னைக்கும் நடந்தது தானே, இதெல்லாம் பழசு தானே, எதுக்கு இதை பார்த்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோயினும் நான் அழுதா உனக்கு என்ன, நீ எதுக்கு என்ன கேட்கிற அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு அங்க இருந்து எழுதிட்டு உனக்கு அவ்வளவு கில்ட்டா இருக்குன்னா இனிமேட்டு இதை பத்தி பேசாத சொல்லிட்டு போறாங்க. நீ எப்படி இன்னும் அந்த பூவை வச்சிருக்கேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினும் நீ தொலைச்சிட்ட, ஆனால் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் தொலைக்கல, அந்த ட்ரெயின்ல இருந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பாக்குறாங்க ஹீரோயின். அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயினை எழுந்து வந்து ஹீரோட நெத்திய தொட வராங்களா. ஆனா அவனை தொடாம எதுக்கு நீ இப்பெல்லாம் ரொம்ப முறைச்சிட்டு இருக்க, முன்னாடிலாம் நீ இப்படி இல்லையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. 3 வருஷம் ஒருத்தன் உள்ளே இருந்தால் அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே மறந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயினும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீ பண்ண எல்லா விஷயமும் வெறும் இந்த சாரியால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்களா. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி நீ செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ண, 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்தல அனுபவிச்சேன், ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு சாரியால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறான்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன நினச்சாங்க தெரியல, கொண்டையில் இருக்கிற பின்னை எடுத்து கொடுத்துட்டு வேணும்னா நீ இப்படி குத்தி என்னோட சோல் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்களா. அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. குத்தலான்னு கிட்டதான் வந்துட்டு இருக்கான். முன்னாடி அப்படி தானே கையில துப்பாக்கி கொடுத்துட்டு ஷூட் பண்ணிக்கோன்னு சொன்னா, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இப்பவும் ரொம்ப நல்லாவே நடிக்கிற அப்படின்ட்டு சொல்றாங்க. பாத்தியா இந்த மாதிரி தான் கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட்ல நீ வீக்கா மாறிடுவா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோக்கு இருந்த கோவத்துல பின்னாடி இருக்க செவத்தை தட்டி விட்டுட்டு கையில இருக்க பின்ன கீழே தூக்கி போட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் லீயை கூட்டிட்டு வந்து ஏதோ ஒண்ணு பிளான் பண்ண, அதையும் நீ இப்ப பண்ணல, இப்ப அடுத்தது என்னதான் பண்ண போறேன்னு சொல்லி கேட்கறாங்களா. இப்ப ஹீரோ திரும்பி பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் நான் தான் பண்ண போறேன், இனிமேட்டு நீ ஏன் கீழே இருந்து ஒழுங்கா நடந்துக்கோ, நான் சொல்றபடிதான் நீ நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாரு. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. அது கேட்டோடனே இப்ப இவளுக்கு டவுட் வந்துடுது, லீ எதுக்கு இவ இங்க கூட்டிட்டு வந்தா, 3 வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ எதுக்கு இதை அங்கேயே விட்டுட்டு வந்த, அதை பத்தி எதாவது கேட்டிருக்கலாம்லன்ட்டு அவங்க அண்ணா கேட்க, அதுக்கு அவனும் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற இடத்துல எல்லாம் நீ கிடையாது, என்ன எதிர்த்து பேசுறதுக்கு நீ யாரு, என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவளும் இவ்வளவு தைரியம் தான் என்ன முடிச்சு விட்டுரு, எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன சாவடிச்சுட்டு அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவன் முறைச்சிட்டு நிக்க, சரி சொல்லி இந்த லீ எங்க இருக்காரு, அவரை நான் சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு அவ கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் லீயதை காமிக்கிறாங்க. என்னையே இப்படி அழைச்சு வச்சிருக்கீங்க, நான் போகணும், நான் என்னோட பொழப்பை தேடி தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அங்க இருக்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் இல்ல நீங்க போக கூடாது அப்படி சொல்லி இவரை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப அந்த மென்ஷனும் வந்துடுறா, என்ன இவர் இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க, என்ன யார் தெரியுமா, உங்களோட வருங்கால அண்ணி, முதல்ல எனக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப லீ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக ஹீரோ உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு, என்ன ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க, அதுக்கு தான் என்ன கூட்டிட்டும் வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும், அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி நீங்க யாரையாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேக்குறாங்களா. ஆமா நான் ஒரு பொண்ணை மட்டும் பார்த்தேன், அது தெளிவா தெரியல, அதனால எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. சரி என் கூட வாங்க, யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலி, ஹீரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஒருத்தரா உள்ள போக இப்ப ஹீரோட அண்ணாவை இறங்குறாரா, ஹீரோயினை கை பிடிச்சுக்கோன்னு சொல்லி கையை கொடுக்கோ, ஹீரோ பார்த்தோன்னே கடுப்பாயிடுறாரு. அப்படியே இப்படி உள்ள போறாங்க. அங்க போனா அவங்க அம்மா ஒரு பெரிய டிராமாவே நடத்திட்டு இருக்காங்க. என்னை இப்படி விட்டுட்டு தனியா போயிட்டீங்களே, ஒத்த லேடியா இருந்துட்டு நான் எப்படி இவங்களெல்லாம் வளர்த்துக்க தெரியுமா, நல்லவேளை நம்ம முதல் பையன் நல்லவனா இருக்கனால நானும் அவனோட தம்பியும் வந்துட்டு அவன் கையில இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க எல்லாரையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு திரும்புறாங்களா. அப்ப ஹீரோவோட அண்ணாவும் வந்துட்டு எங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவோ இல்ல இது டைம் கிடையாது, இன்னும் நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, முதல்ல அதை பத்தி சொல்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த அக்கா கரையை முன்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல இந்த மின்சிங் இருக்கா இல்லையா, அவ லீயை கூட்டிட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறா. அந்த லீ வேற புலம்பிட்டு இருக்காரு, ஐயோ இங்க உள்ள இருக்குது எல்லாமே முராங் ஃபேமிலி ஆச்சு, நான் எப்படி யாரை கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவளோ உள்ள வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபெமிலியரா யாரு தெரிஞ்சாலும் கத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க.
அந்த இடத்துல இந்த அக்கா கறி வந்து இந்த பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதுல ஏதோ ஒரு தப்பான வார்த்தை சொல்லிவிட போல, முட்டாள் இது கூடவா தெரியாது, படிச்சவ தானே நீன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே மின்சிங்கும் உள்ள வரா. குடும்பத்தோட இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓ உங்க பாட்டி புராண கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாளா. அப்ப ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் ஓகே, ஆனா இவனை வச்சுட்டு நீங்க இந்த கதையெல்லாம் பேசுறீங்களே, இவன் இருக்கிறதுக்கு முதல்ல இங்க தகுதி இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ பார்த்துட்டு என்ன வேணும் உனக்குன்னு கேட்கறாங்களா. நீ எதுக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த லீய கூட்டிட்டு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் என்னது லீயா, யார் இது அப்படி சொல்லி கேட்கறாங்களா. அப்ப அந்த மின்சிங்கும் ஏதோ இவரு தான் எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த சமையல்காரரை கூட்டு வந்து ஏதோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை பத்தி இழுக்கிறாரு மறுபடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் உன் வாயை மூடுறியா, உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஏதாவது கால் ஆஃப் பண்ணணும்னா நேரம் வந்து சொல்லு, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி சுத்தி வலிச்சு பேசிட்டு இருக்க, ஒருவேளை உன்னோட லவ்வர் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்படியே உனக்கு காலே பண்ணலையா, அந்த கோவத்துல தான் வந்து இங்க கொலைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவளும் முதல்ல உனக்கு தான் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, உன்னை லீ ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணல, இந்த ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணல, 2 ஃபேமிலிக்கும் நடுவில் உட்காந்துட்டு சாப்பாடுக்காக கெஞ்சிட்டு இருந்த ஆள் தானே நீன்னு சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது, கையெல்லாம் முறுக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காரு. ஆனாலும் அவ வீடுல இன்னும் அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. பலார்னு ஒரு அறை யார்கிட்ட அரைஞ்சாங்கன்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோக்கு இந்த இடத்துல ஷாக்கா இருக்கு. இவ வேற இப்போ எதுக்குடி என்ன அடிச்ச அப்படி சொல்லி கேட்டா. ஓ எதுக்கு அடிச்சேன்னு கேக்குறியா, சொசைட்டி படி பார்த்தா நான் உன்னோட இன்லா, ஸ்டேட்டஸ் படி பார்த்தா நான் ஃபேங் ஃபேமிலியோட ஒரே பொண்ணு, நான் நினைச்சா எங்க வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாளா. அதே இடத்துல தானே லீயோ இருக்காரு. இப்ப ஹீரோயின் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணையும் ரெகக்னைஸ் பண்ணிடுறாரு போல. ஹீரோவோ லைட்டா சிரிச்சுக்கிட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்க தெரியுதா, லீ உன்னை நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் நான் இருக்கிறவரையும் உனக்கு பயம் தேவையில்ல, அதே மாதிரி தான் நீ இருக்கிறனால எனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு பிளஷிங் ஆயிடுது. அப்படியே அசிஸ்டன்ட் திரும்பி சிக்னல் காமிக்கிறாங்க. அவர் அந்த லீயை கூட்டிட்டு வெளியில போயிடுறாரு. இந்த மின்சின் இன்னும் பேசிட்டு தான் இருக்கா. இப்ப ஹீரோட அண்ணாவும் வந்துட்டு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து மூஞ்சிக்கிட்டு வச்சுட்டு என்ன நீ பேசிட்டு இருக்க, இது எங்களோட முன்னோர்கள் இடம், இந்த இடத்துல வந்துட்டு அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருப்பியா, மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல நானே லீயை தான் கூட்டு வந்தேன் அப்படி சொல்றாங்களா. திரும்பி பார்த்தா லீயை காணும். இங்க ஒருத்தர் இருந்தாருன்னு கேட்டா நீ அப்பத்துல இருந்து லீ தான் சொல்லிட்டே இருக்க, அந்த மாதிரி ஒரு ஆள் இங்க இல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்ன உங்க யாருக்கும் கண்ணு தெரியாதா, இங்க தானே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு சொன்னா மறுபடியும் அந்த அண்ணா கிட்ட வராங்களா. இல்ல நானே போயிடுறேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோட அம்மாக்கு இன்னும் கோவம் வந்துடுது போல, வந்து முட்டி போடுறா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ போய் முட்டி போடுறாரா. உன்ன மாதிரி ஒரு பையனை எதுக்கு நான் பெத்தனே தெரியல, நீ வெளியில என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா நம்ம முன்னோர்கள் இருக்க இடத்துல வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கே அசிங்கமா இல்லையா, எப்படி நீ எனக்கு வந்து பிறந்தன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்றாங்க. அப்ப அவனும் மின்ஷன் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கே தெரியுது அம்மாவால கைவிடப்பட்ட பையன் எப்பவும் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்க மாட்டான்ட்டு, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே அவங்க அம்மாக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அங்க இருக்க ஏதோ ஒரு ஐட்டத்தை தள்ளி விட்டுறாங்க போல. அது ஹீரோ மேலதான் படம் வருது. ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளி விட்டு அந்த அடியை அவங்க வாங்கிக்கிறாங்க. செம்ம அடி விழுந்துருது. டக்குன்னு ஹீரோ தூக்கலான்னு போக அந்த இடத்துல அவங்க அண்ணா வரவும் விட்டுறாரு. அவரே தூக்கிட்டு அம்மா நான் இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்களா. போகும்போது ஹீரோவை தட்டி கொடுத்துட்டு தான் கிளம்புறாங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துறாரு. கட் பண்ணா வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு சைனீஸ் மருந்து குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவோட அண்ணாவும் கேக்குறாங்க உனக்கும் அவனுக்கும் அவ்வளவு க்ளோஸ் எதுவுமே கிடையாது, நீ அவனை கொஞ்ச நாள் தானே பாத்துட்டு இருக்க, அவனுக்காக இப்படி எதிர்த்து நின்று இருக்க, பத்தாதுக்கு அடியும் வாங்கியிருக்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் எனக்கு தெரியும் உங்க தம்பிக்காக நீங்க நிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த இடத்துல அம்மா இருக்கனால உங்களால எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல, உங்க தம்பியும் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாரு, அதனால அதுல இருந்தே தெரியுது உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு பாண்ட் இருக்குன்ட்டு, அதனாலதான் ஒரு அண்ணியா நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு அவங்க அண்ணாவும் பேசிட்டு இருக்கும்போது கதவு தட்டுறாங்க. யாரு உள்ள வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. பார்த்தா ஹீரோ ஏதோ கையில பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. என்னோட அண்ணி என்ன சேவ் பண்ணாங்களே, அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோட அண்ணாவை பார்த்துட்டு சரி சொல்லு அப்படின்றாங்களா. இல்ல என் அண்ணி தான் என்ன சேவ் பண்ணாங்க, அதனால அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்றாங்க. அப்ப அவரும் சரி நீங்க பேசிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பழம் சாப்பிடு, உன்னோட மருந்து குடிக்கிற கசப்பு போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு எப்பவுமே மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேண்டி ஃப்ரூட் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோவோ யோசிச்சுட்டு முன்னாடிலாம் அப்படி கிடையாது, எல்லா ஸ்வீட்டும் நீ எனக்காக தானே தருவா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் பாஸ்ட், இப்ப அதை பத்தி பேசாதுன்றாங்களா. அப்ப ஹீரோவும் சரி நீ சொன்ன மாதிரி பாஸ்ட் பத்தி பேச வேணாம், ஆனா பாஸ்ட்ல எல்லா ஸ்வீட்டும் நீ எனக்காக தானே எடுத்து வச்சிருந்த, இனிமேட்டு எல்லா ஸ்வீட்டும் நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க அப்படியே அங்கிருந்து எழுதிருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயினோட தாட்ஸ்ல இந்த பிளாஷ்பேக் மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இவங்க ரொம்ப கொடுமை அனுப்பிக்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோனால என்னோட தாட்ஸ் எப்பவுமே மாறக்கூடாது, நான் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் எதுக்கு திருப்பி வந்தனோ அதை கரெக்டா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோயினும் அந்த கேண்டிட் ஃப்ரூட்டை கையில வச்சுட்டு ஹீரோயின் பத்தி தான் யோசிச்சுட்டே சாப்பிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் மின்ஷனை காணுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாரும் பதட்டு வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் மின்ஷன் வீட்லயும் அதே பதட்டம் தான். அவங்க அம்மா தான் ஹூ கிட்ட வந்து கெஞ்சுறாங்க
என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடு, அவன் எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு இவங்க போட்டுட்டு இருந்த ஷூ வந்துட்டு கடலோரத்தில் இருந்துச்சா, அதனால யாரோ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களா. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா இன்னும் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. என் பொண்ணு போட்டுட்டு இருந்த ஷூ தான் இது, ப்ளீஸ் நீ ஏதாவது பண்ண அப்படின்ட்டு ஹூ கிட்ட கெஞ்சுறாங்க. அவள் லாஸ்ட்டாக அந்த முராங் ஃபேமிலி கிட்ட தான் போயிட்டு வந்தா, எனக்கு இன்னும் அவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஹூவும் சரி நான் இதை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் முராங் ஃபேமிலியில் அந்த லீ போஸ் தான் வந்திருக்கான். அவன் இப்போ இன்ஸ்பெக்டர் போல. அவன் சொல்கிறான் இந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு லாஸ்ட்டாக நம்ம இடத்துக்கு தான் வந்துட்டு போயிருக்கா, அதனால எல்லாரும் உங்கள் மேலே தான் டவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அப்போ உடனே அந்த அக்கா கறி எழுந்துட்டு எல்லாம் இவனால தான் இருக்கும், இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இந்த பிரச்சனையிலே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்களா. ஆனால் அவங்க அம்மா பலன்னு ஒரு அரைஞ்சிடுறாங்க. அவருக்கே வலி வந்துடுது போல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ தானே அந்த பொண்ணு அந்த இடத்துல வச்சு மிரட்டின, எனக்கு இன்னும் உன் மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் இந்த அக்கா காரி தான் சொல்றான், ஐயோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியலையா, அவனை வேற நம்ம இப்ப எனிமி ஆயிட்டோம், அவன் வேற 5 பிளேன் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்கான், அதுவும் தராம போயிடுவான் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு ஹீரோ கோமா வெளில போறாரு. டே எங்கடா போறேன்ட்டு அவங்க அம்மா கேட்டா, வேற எங்க மின்சின ஆவியா கூப்பிட்டு பேய் கல்யாணம் பண்ணிக்கதான், அப்பதானே உங்களுக்கு அந்த 5 பிளேன் வரதட்சணை வந்து சேரும்னு சொல்லிட்டு அங்க இந்த கோமா கிளம்பிடுறாரு. இப்ப லீ போஸ பின்னாடியே வந்துட்டு, ஷிங்கி எனக்கு தெரியும் நீ இது பண்ணலன்ட்டு, இருந்தாலும் நான் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்ட்டு கண்டிப்பா கண்டுபிடிப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே போறி ஏதாவது சாப்பிட்டுட்டு போ நம்ம வீட்டுல அப்படின்ட்டு சொல்றாங்களா. நம்ம வீடா, எந்த வீடை நீ சொல்ற, லீ ஃபேமிலியா இந்த ஃபேமிலியா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நீ சொல்லு எந்த ஃபேமிலியில சேர்ந்தவன்ட்டு ஹீரோவை கேட்கறான். அதுக்கு அவனும் எனக்கு ஃபேமிலியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நாங்க லீய பத்திரமா இங்கதான் வச்சிருக்கோம், இப்ப என்ன பண்றதுன்ட்டு. அந்த லீ உயிரோட இருந்தா கண்டிப்பா நம்ம வழியில தான் நிப்பான், அதனால நமக்கு ரொம்ப தடையா இருக்கும், அவனை போட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இப்படி நீ சொல்ற மாதிரி பண்ணா அது தற்காலிகமான ஒரு சொல்யூஷனா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவரை ஹீரோ தான் கூட்டு வந்தாரு, அதனால அந்த பழி அவர் மேல தான் போகும், ஓகேவா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோன் அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் நேராவே வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதே நைட்டு யாருக்கோ போயிட்டு காசு கொடுத்துட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த அசிஸ்டன்ட் காரனும் கேட்கறான், இவங்களுக்கும் அந்த மின்ஷன் காணாம போனதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்ட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அவங்க ரூம்குள்ளதான் போய் பாக்குறாங்களா. அந்த இடத்துல ஒரு மேனிக்யூன்ல ரத்தத்தோட ஒரு ட்ரெஸ் இருக்கு, அது வேற யாருக்கும் கிடையாது, மின்ஷன் தான் போல. அதே இடத்துலதான் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், செம்ம குவாலிட்டியான ஒரு ஃபேப்ரிக்ல பண்ணிருக்காங்க, இது மென்ஷன் போட்டுட்டு அன்னைக்கு ரொம்பவே அழகா இருந்தா தெரியுமா, ஆனா இதுல இருக்க ரத்தத்தை பார்த்தா அவ உயிரோட இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோவோ நீ என்ன சொல்ற, மென்ஷன் காணாம போனதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேக்குறாங்க. நீ தப்பு பண்ணிட்ட, லீய கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, கூட்டிட்டு வந்திருந்தாலும் உன் கையை விட்டு நடுவு விட்டு கூடாது, இப்ப அவனாலதான் மென்ஷனுக்கும் அவனுக்கும் ஒரே முடிவு அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னது நீ அந்த லீயும் போட்டு தள்ளிட்டியான்னு கேக்குறாரா. ஆமா அவனும் சாக வேண்டியவன் தானே அப்படின்ட்டு சொல்றாங்களா. இப்ப ஹீரோவோ கோவமாயிட்டு, இதோ இப்பவே போயிட்டு ஹூ ஃபேமிலி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னை மாட்டி விடுறா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோன்னு சிரிச்சுட்டு, ஓ எல்லாமே சொல்ல போறியா, சரி போய் சொல்லு, எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, ஏன்னா எல்லா ஆதாரங்களும் உனக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு, நீ இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட போய் சொன்ன பிறகு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பாக்கிறதுக்கு எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு, போய் சொல்லு போ அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இனிமேட்காவது நீ பேசக்கூடாது, பேசாத, செய்யக்கூடாது, செய்யாத, என்னோட வழியில நீ வந்தா உன்னை எதிர்க்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா, யாரா இருந்தாலும் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க போக பாக்குறாங்களா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை நிக்க வச்சுட்டு, உண்மையை சொல்லு, நீ பேசின எதுலயாவது ஒரு உண்மையாவது இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் எதுவுமே சொல்ல முடியாம நிக்கிறாங்களா. இப்பதான் தெரியுது ஹீரோயின் சொன்னது எல்லாமே போய் போல, அவங்க யாரும் எதுவும் பண்ணல போல. இப்பதான் ஹீரோக்கு பெருமூச்சே வருது. ஹீரோயின் நடிச்சு சிரிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த ரத்தத்தோட அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, கண்ணே கலங்கிடுச்சு அவருக்கு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் ஏதோ ஒரு கடைக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. அங்கதான் ஆனான் அந்த ஒரு பொண்ணு இருந்தாலே அவளும் அங்க உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஒருத்தரா ஹீரோயின் கிட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தி சொல்றா, மென்ஷனை பத்திரமா நாங்க வீட்டுக்கு அமிச்சிட்டோன்ட்டு, அவங்கள கடத்தினால நம்ம மேல எந்த ஒரு பழியும் வராது, எல்லாமே வேற ஒரு ஆளுங்க பண்ணாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொருத்தி சொல்றா, லீ கூட ஒரு இடத்துல பத்திரமா தான் இருக்காரு அப்படின்ட்டு. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க இன்ஃபர்மேஷனை சொன்ன பிறகு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க எல்லாரையும் நான் இங்க கேதர் பண்ணது ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான். இப்படி மென்ஷன் அவங்க வீட்டுக்கு போனனால மறுபடியும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏவியேஷன் ஸ்கூலோட ஓப்பனிங் செரிமனில இந்த 5 பிளேனும் வந்துரும். அந்த இடத்துக்கு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த லேடியோ வரப்போறா அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க அந்த லேடி வந்து இவங்க எல்லாரும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்திருப்பாங்க போல. அங்க இருக்க நானி தான் அந்த சுன்னும் இந்த ஏவியேஷன் செரிமனிக்கு கண்டிப்பா வருவா, அந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தி கேட்கறா, ஒருவேளை வந்து அவங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா வந்து இந்த
அந்த செரிமனிக்கு வருவா. அவங்க இடத்துல இருக்க ஆர்ஃபன்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணதா பாப்பா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப அங்க இருக்கவங்களும் சரி நம்ம பிளான் பண்ண மாதிரி காயினை மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஹீரோயின் இன்னொன்னு சொல்றாங்க, என்னதான் நம்ம எல்லாரோட மனசுலயும் ஒரே எண்ணம் பழிவாங்கிற எண்ணம் தான் இருக்குன்னாலும் என்னாலதான் நீங்க எல்லாரும் இந்த இடத்துல கேதர் ஆயிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம பண்ண போறத மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, இதனால உங்க வாழ்க்கை இழக்கிறதுக்கான நிலைமை கூட வரலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப அங்க இருக்கிறவங்களும் இதை பத்தி எங்களுக்கு யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது, இத்தனை நாள் நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இதை பழி வாங்கறதுக்கு மட்டும்தான், நாங்க எல்லாரும் ஒன்னா உங்க கூட தான் இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் லீ போஸ் அவங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்றாரு, நீ எழுதின லெட்டர் எனக்கு வந்துருச்சு, இந்த ஏவியேஷன் செரிமனி நல்லபடியா நடக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவனும் இல்லப்பா இது நடந்தா நம்ம நாட்டுக்கு தான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அவனும் இல்ல, நம்ம ஃபேமிலி கிடைக்காத பிளேன்ஸ் வேற யாருக்கும் கிடைக்கூடாது, இந்த ஒரு தடவையாவது நம்ம ஃபேமிலிக்காக நீ நடந்துக்கிட்டு தான் ஆகணும், அதனால இந்த ஓப்பனிங் செரிமனி நல்லபடியா நடக்கவே கூடாது, அதை நீ தான் தடுக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டி போனை வச்சிடுறாரு. கட் பண்ண ஹீரோட ஃபேமிலியில தான் காமிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்களா. அவங்க அக்கா வேற கொஞ்சம் திகச்சு போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு போல. அதனால அவங்க அக்கா கறி வரை யோசிச்சுட்டு இருக்கான், என்ன இவன் இத்தனை வருஷம் இல்லாம இப்ப திடீர்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு, என்னம்மா ஊருக்கா சரியா புளிகிலியா அப்படின்ட்டு அந்த மேடை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப அந்த மேடோ வந்துட்டு உங்களுக்கு தர வேண்டிய அந்த 5 பிளேனுமே அவங்களால தர முடியாதான், ஏன்னா நடுவில் யாரும் இன்டர்வீன் பண்ணிட்டு அந்த பிளேன்ஸ் எல்லாம் இங்க வந்து இறங்காத மாதிரி பண்ணிட்டாங்களாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப எல்லா டவுட்டும் ஹீரோ மேலதான் வருது. இப்ப ஹீரோயின் வர டக்குன்னு கேட்டுடுறாங்க, என்ன நீ மட்டும் ஷாக்கே ஆகாம இருக்க, ஒருவேளை இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப அந்த அக்கா கறியும் என்னடா இதெல்லாம் உன் வேலையா சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துல அவங்க அண்ணன் வந்துடுறாங்க. அந்த பிளேனை பத்தின விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், யாரும் அவனை கேட்காதீங்க, அது மட்டும் இல்லாம அவனோட மேரேஜ்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல வர்ஸ்ட் சினாரியோல நம்ம இந்த ஓப்பனிங் செரமனியை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோ அண்ணா மட்டும் தான் இங்க இருக்கிறதுல தெளிவா இருக்கிறான், கரெக்டா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பின்னாடியே வராங்க, இதெல்லாம் உன்னோட வேலை தானே, நீ தானே இதெல்லாம் தடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவோ என்ன உனக்கு இந்த 5 பிளேனும் ரொம்ப முக்கியமா, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், உன் அண்ணனுக்கு தான் வேணும், ஏன்னா அவர் அதுல அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு, அதுக்காக அது கொஞ்சம் விட்டு கூட அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, உன் கையில இந்த மின்ஷீனை நீ விட்டுருக்க கூடாது, நழுவ விட்டுருக்க கூடாது, அவ கழுத்து பிடிச்சி நீயே வச்சிருந்திருக்கணும், நீயும் தான் கிரிட்டிக்கலான நேரத்துல தப்பான முடிவு எடுத்து ஸ்டூப்பிடா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டோட கப்பல்ல தான் போயிட்டு இருக்காரு. அங்க அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டோ, என்னடா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு பைலட்டே தான் ஆக போறியா, இத்தனை ஏர்கிராப்ட்ஸை வாங்கி வச்சிருக்கேன்ட்டு, எனக்கு இல்லடா அது ஒரு வேற விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒருத்த ஓடி வந்துட்டு, நம்மள பார்த்த மாதிரியே ஒரு போட் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி அப்படி யாருதான் வராங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் தான் வந்து நிக்கிறாங்க ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக. ஹீரோக்கும் தெரியுது எதுக்காக வந்திருக்காங்கன்ட்டு, ஆனாலும் ஹீரோயினை கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினை கிட்ட வந்துட்டு, கொஞ்சம் இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்காக ரிலீஸ் பண்ணா அப்படின்ட்டு சொல்றாங்களா. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், எனக்கு அது மாதிரி எந்த இஷ்டமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்காக இல்லைனாலும் உங்க அண்ணனுக்காக ரிலீஸ் பண்ண, அவங்களோட எவ்வளவு எஃபோர்ட் போட்டாரு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்களா. ஓ என் அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதான் உண்மை, ஏன்னா அவரோட ஃபியான்சி, அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்தா நானும் தோத்த மாதிரி தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. அவ்வளவு என் அண்ணன் மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இதே இடத்துல முட்டி போட்டு அவனுக்காக கெஞ்சுங்க, அப்ப வேணா நான் தரேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டி போட போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் பெண்ட் பண்றதுக்குள்ளேயே பிடிச்சி இழுத்துட்டு, அவ்வளவு என்ன உன்னோட டிக்னிட்டியை விட்டுட்டு அவனுக்காக நீ கெஞ்சிட்டு இருக்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாத்தும் போது இந்த கருணை எனக்கு இல்லையே அப்படின்ட்டு சொல்லி கோவப்படுறாரு. என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்களா. அப்ப டக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு ஒண்ணு விடாம நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்பயாவது அந்த 5 ஏர்கிராஃப்டையும் விடுறியா, அது 5மே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோவை எதுவுமே சொல்லாம அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நடுவுல நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ பார்த்தா திடீர்னு வானத்துல ஏதோ பறக்குதுன்ட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. நிமிந்து பார்த்தா 5 ஏர்கிராஃப்டும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதுனால தெரியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தலையில கை வச்சுதான் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பிளேன்ஸ் எல்லாத்தையும் அவர் ஹோல்ட் பண்ணதுக்கு காரணமே அவங்க அண்ணனுக்கு கிஃப்டா தரலான்ட்டு தான். இதேதான் அவங்க ஃப்ரெண்டோ கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான், என்னடா அவங்க அண்ணனுக்கு கிஃப்டா தர சொன்ன, திடீர்னு பார்த்தா ஹீரோயின் கேட்டோடனே கொடுத்துட்டு அப்படின்ட்டு. இப்ப ஹீரோவோ, அவ என்கிட்ட கெஞ்சணும், முட்டி போட்டு அவ தோல்வியை ஒத்துக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. நீ எதிர்பார்த்த மாதிரி தானே அவங்க கெஞ்சினாங்க, இருந்தாலும் உனக்கு அதுல சந்தோஷம் வந்த மாதிரி தெரியலையே, கடைசியில யாருதான் வின்னர் அப்படி சொன்னா இன்னும் அது முடிவாகல அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த 5 ஏர்கிராஃப்டும் வந்து சேர்ந்துருச்சு. ஏவியேஷன் ஓப்பனிங் செரிமனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை
இல்லைன்ட்டு ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த செரிமனிக்கு சுன் மட்டும் கிடையாது, நம்ம எதிர்பார்த்த இன்னொருத்தனும் வரான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றா, அப்ப 2 பேரும் ஒன்னா வச்சு முடிக்க போறோமான்ட்டு. அதுக்கு ஹீரோயினும் இல்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒருத்தவங்க தான் பண்ண போறோம், இன்னொருத்தவங்க ஹூ ஃபேமிலியே பெரிய ஆளு, அதனால அவங்கள கை வைக்கவே கூடாது, நம்ம பிளான் படி ஒரே ஆளோடய போகலாம், நம்ம தப்பான ஸ்டெப் ஏதாவது எடுத்து வச்சிட்டோம்னா முன்னாடியே மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு, என்னை தாண்டி யாரும் எதுவும் செய்யாதீங்க, அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டீமை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட்ஸை முடிக்கிறாங்க. போக போக கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்குல்ல. அடுத்த எபிசோட்ல வேற ட்விஸ்ட் எல்லாம் வேற இருக்கு. அந்த வீடியோ நாளைக்கே வந்துடும். என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.